கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்குமே மகிமைப்படுவதாக. நம்முடைய ஐபிசி குடும்பத்திற்கு கர்த்தருடைய கிருபை அதிகமாக இருப்பதனாலே வேத சத்தியங்களை முறையாக படிப்பதற்கு நமக்கு ஒரு வழியை தேவன் கொடுத்திருக்கிறார். வருடக்கணக்காக நம்முடைய ஐபிசி குடும்பத்தில் தேவன் படித்து கொடுக்கிறதை நாம் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், உன்னதமான பாடங்களை நம்முடைய ஆத்துமாவுக்கென்று அள்ளி கொடுத்திருக்கிறார். 2 மாதத்திற்கு ஒரு கருப்பொருள், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, இந்த தேவனுடைய அன்பினுடைய ஆழத்தினாலே நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த அன்பை சம்பாதித்த நாம், அந்த அன்புக்குரியவர்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமாக தொடர்ந்து படிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். குறிப்பாக கடந்த ஒரு சில வாரங்களை நாம் ஒருவேளை பின்னோக்கி திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அன்புடையவராய் நடந்து கொண்டிருந்தார், அவருடைய அன்பு எப்படி நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது. கடந்த வாரத்தில் ரோமர் புத்தகத்திலிருந்தும் எபேசியர் புத்தகத்திலிருந்தும் கவனிக்கும் பொழுது, நம்மீது அவர் காட்டின அன்பினுடைய அளவு எவ்வளவு ஆழம், அந்த அன்பு நமக்குள்ளாய் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சபைக்கு எழுதும் பொழுது முக்கியமான ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் உங்களிடத்தில் அன்பு இருக்க வேண்டும். சபை என்பது அன்பினால் கட்டப்பட்ட ஒரு அழகான குடும்பம். இந்த குடும்பத்தில் அன்பு இருக்கிறதா என்று சொன்னால், சேட் ரியாலிட்டி, இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட். மிக மிக கடினமான ஒன்று அன்புக்குரியவர்களை கண்டுபிடிப்பது. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இந்த செய்திக்கு ஆயத்தப்படுத்துகிற நான் அழைக்கிற ஒரு அழைப்பு, இந்த நாளிலே கர்த்தருடைய பாதபடியில் அமரும் பொழுது அன்பின் சொரூபியாய் நம் முன்பதாக அன்பிற்கு முழு இலக்கணமாயிருக்கக்கூடிய தேவன் முன்பதாய் உட்காரும் பொழுது என் அன்பு எப்படிப்பட்டது, ஒருவேளை நான் அன்புள்ளவன் என்று எனக்குள் நானே ஒருவேளை நிதானித்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சிருக்கிறேன்னு சொன்னால், சம்டைம் அது என்னை ஏமாற்றிவிடும். வெள்ளியை சுத்திகரிக்கிறவன், வெள்ளியை புடமிடுகிறவன் என்ன செய்வான், ஒரு அளவுகோல் வைத்திருப்பான். வெள்ளி எப்பொழுது சுத்தமாகிறது என்று சொன்னால், வெள்ளியை புடமிடும்படிய உட்கார்ந்திருக்கிறவனுடைய முகம் அந்த வெள்ளியிலே தெரிய வேண்டும். தென் இட் கவுண்ட்ஸ் ஆஸ் எ பியூர். அப்போ தான் அது சுத்தமானது. நாம் அன்பானவர்கள் என்று எப்பொழுது சொல்ல முடியும்னு சொன்னால், நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய தேவனுடைய அன்பு அப்படியே என்னில் பிரதிபலித்து அவரில் தெரிகிறது, அதில் மாற்றம் இல்லாது இருக்கிறது. அதற்குத்தான் நம்மை சபையாக கூட்டியிருக்கிறார். ஸோ அன்பை பற்றி படித்து கொள்ளும் பொழுது இன்றைக்கு ஒரு முக்கியமான இடத்திலிருந்து இந்த அன்பை பற்றி நாம் கவனிக்க போகிறோம். இது ஏதோ பழக்கமில்லாத ஒரு பேசேஜ் இல்லை, வெரி ஈஸி டு மெமரைஸ். நம்ம எல்லாருமே எளிமையாக மனதில் வைத்து கொள்ளக்கூடிய வசனம்தான். பட் அந்த வசனத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக, தேவன் திருச்சபையில் என்னை போலவே அன்புள்ளவர்களாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு சபையை கூட்டினார், சபையை கட்டினார். தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து இயேசுவானவர் தன்னுடைய உயிரை கொடுத்து சம்பாதித்து நம்ம எல்லாம் கழுவி சபையில் இணைத்தார். நாம் எப்படி இருப்பதற்கு, அன்பானவர்களாக இருப்பதற்கு. ஆனால் நாம் அன்பை தொலைத்து விட்டோம். 2, கவனித்து பாருங்கள், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள், அல்லது ஒருவருக்கு ஒருவர் இணைந்து நாங்கள் இருவரும்
குடும்பமாய் இருக்க போகிறோம் என்று துவங்குகிறார்கள். ஆனால் காலப்போக்கிலே எந்த நோக்கத்தில் இணைந்தார்களோ அது தொலைந்து போயிருக்கும். எந்த நோக்கத்திற்காக சபையில் நாம் இணைக்கப்பட்டோமோ, நான் அன்பில் பரிசுத்தமுள்ளவனாய் மாறுவதற்கு சபையிலே கொண்டு வந்து என்னை தேவன் நினைத்தார். அன்பு பூரணமாவதற்கு, பரிபூர்ணப்படுவதற்கு. ஆனால் நான் வந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் திருப்பி பார்ப்பேன் என்று சொன்னால் என் அன்பு தணிந்து போயிருக்கிறது. என்னை சுற்றி யாருமே அன்பானவர்கள் இல்லை. என்னை யாருமே அன்பாய் கவனிக்கவில்லை. நான் இந்த சபைக்கு வந்தேன், என்னை யாரும் விசாரிக்கவில்லை. நான் குழல் ஊதினேன், யாரும் கூத்தாடவில்லை. நான் புலம்பிக் கொண்டிருந்தேன், எனக்காக மாரடிக்கிறவர்கள் யாரும் இல்லை. என்னை நேசிக்கிறவர்கள் இங்கே யாருமே இல்லை. என் வாழ்க்கையில் அன்பை தொலைத்து விட்டேன். இன்றைக்கு தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு, ஒருவேளை இந்த நிலைமையில் இருக்கிற திருச்சபையானது இன்றைக்கி செவி கொடுக்கும் என்று சொன்னால் கர்த்தர் பேச விரும்புகிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடலாமா? பரிசுத்த பிதாவே, நாங்கள் யார், எங்களுடைய நிலை என்ன, எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய்கிறோம். உம்முடைய பாதத்திலே தாழ்மையாய் வந்து அமர்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. எங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு வெளிப்படையான பாடம் கற்றுத்தாங்க அப்பா. தாழ்மையாய் கேட்கிறோம். பலவீனங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, பிசாசானவன் வஞ்சிக்காதபடிக்கு, நாங்கள் கடினப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் செவிகள் திறந்திருக்க, எங்கள் இருதயத்தில் நீர் எழுத எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்பட ஒப்பு கொடுத்து இயேசு ராஜாவின் நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பை பற்றி போதிக்கக்கூடிய ஒரு சாப்டர் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் எல்லோருக்குமே தெரியும். மனப்பாடமாய் சொல்ல சொன்னால் அநேகர் சொல்லிவிடுவோம். ஆனால் நீங்கள் எல்லோருமே இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை படிச்சிருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாப்டர் 13 வசனங்கள் இருக்கக்கூடிய சாப்டரில் இருக்க அந்த வசனத்தை நம்ம நிச்சயமாய் துவங்கின உடனே, நான் மனுஷர் பாஷைகள்லேருந்து துவங்கி அன்பே பெரியது அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும், மனப்பாடமாக தெரியும். ஆனால் இதை எப்படி படிக்கணும்? முதலாவது, இந்த வசனம் இருக்கக்கூடிய இந்த சாப்டர் இருக்கக்கூடிய புத்தகம் அது 1 கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம். இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை யார் எழுதினா? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். யாருக்கு எழுதினார்? கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபை மக்களுக்கு எழுதினார். எதற்காக எழுதினார்? அது முதல்ல தெரியாமல் அங்கே போகக்கூடாது. கொரிந்து சபை மக்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், சபையாக இணைக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும் ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்து அவர்களுக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டு, அவர்களுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டு, அவர்களுக்கு சகலவிதமான வரங்களும் கொடுக்கப்பட்டு மிக நேர்த்தியாக சபை வளர்ந்தது. இது எப்படி உருவாக்கப்பட்டது? ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னு 2 பேர் இருந்தாங்க அந்த ஊரில். பவுல் அவர்கள் அத்தேனே பட்டணத்துலேருந்து அங்கே வந்தார். அங்கே வரும்பொழுது பார்த்திங்கன்னா பவுல் மட்டும் இல்லை, அவரோடு கூட தீமோத்தேயு வந்தார், சீலா வந்தார். 5 பேர் அங்கே இருந்தாங்க. 5 பேர் சேர்ந்து 1.5 வருஷமாக அங்கே ஊழியம் செய்து ஒரு சபையை உருவாக்கினார்கள். 18 மாதங்கள் பவுல் அவர்கள் அந்த ஊரில் தங்கியிருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு உபதேசத்தை சொல்லிக் கொடுத்தார். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் அவர்களிடத்தில் ஸ்திரப்படுத்தப்பட்டது. சபை மக்கள் ஆர்வத்தோடு கேட்டார்கள். மிக நேர்த்தியாய் வளர்ந்தார்கள். டேலண்டட் பீப்புள் இருந்தாங்க, அங்கே கிஃப்டட் பீப்புள் இருந்தாங்க. 1.5 வருஷம் கழித்து பவுல் அந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டார். 1.5 வருஷம் மட்டும்தான் அங்கே இருந்தார். சபை ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. சபையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய கூட்டம் அங்கே இருந்துச்சு. எல்லோரும் சபையில் என்ன செய்வாங்க? வார வாரம் கூடி ஆராதிப்பாங்க. முடிஞ்ச தினமும் கூடி கர்த்தரை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. எல்லாம் நடந்துச்சு. பைபிள் ஸ்டடி இருந்திருக்கும்,
ப்ரேயர் மீட்டிங் இருந்திருக்கும், ஒருவேளை தினமும் வார வாரம் ஆராதனை நடந்திருக்கும், எல்லாம் இருந்துச்சு. பவுல் போயிட்ட 1.5 வருஷம் கழித்து, ஒரு சில குறிப்பிட்ட வருஷம் கழித்து பவுலுக்கு ஒரு ரிப்போர்ட் வருது. ஐயா, நீங்கள் ஸ்தாபித்த சபை இருக்குதே, அந்த சபை உண்மையாகவே சபையாக இல்லை. அது சபையினுடைய இலக்கணத்திற்கு மிகவும் மாறுபட்ட ஒரு திருச்சபையாக இருக்கிறது. கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபத்தில் மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குது? தேடி வேற பார்த்து சொல்லணும். ரைட். இப்போ தான் என்கிட்ட படிக்க வந்த வாலிபரில் நான் என்ன சொன்னேன், ஒரு புத்தகத்தில் மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குது, அது எந்த புஸ்தகத்துக்கு முன்னாடி இருக்குது, எந்த புஸ்தகத்துக்கு பின்னாடி இருக்குது, அவங்களுக்கு கொடுத்த எக்ஸசைஸே இதுதான். சரி, 16 அதிகாரமும் 16 பிரச்சனை. ஒரு சபையில் ஒரு பிரச்சனை இல்லை, 2 பிரச்சனை இல்லை, 16 விதமான பிரச்சனை அந்த சபை இருக்கக்கூடிய நிலையை மாறி நிலை மாறி இருக்கக்கூடிய ஒரு திருச்சபைக்கு அட்ரஸ் பண்ணி எழுதுகிறார். முதல் அதிகாரம் துவங்கின அந்த ஆரம்ப வாழ்த்தை தாண்டின உடனேயே உங்களுக்குள்ளே பிரிவினை உண்டென்று, உங்களுக்குள்ளே பேதங்கள் உண்டென்று, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று நான் கேள்விப்படுகிறேன். நீங்கள் எல்லோரும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் என்று கேள்விப்படுகிறேன். நீங்கள் எல்லோரும் உண்மையாகவே பாவத்தை குறித்து எப்படி அதை டீல் பண்ணணும் உங்களுக்கு சரியாக தெரியல. கர்த்தருடைய பந்தி எப்படி பார்க்கணும் தெரியல. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை பற்றி என்ன அறிவு இருக்குது உங்களுக்கு தெரியல. ரொம்ப முக்கியமாக ஆவிக்குரிய வரங்களை பற்றி உங்களுக்கு சுத்தமாக புரியல. உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு அறிவு இல்லை. எத்தனையோ பிரச்சனை 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 பிரச்சனை. அந்த சபையை பற்றி கேள்விப்பட்டாலே ஒருத்தர் ஒத்து போகிறதில்ல, ஒருத்தரோடு ஒருத்தர் இணைஞ்சு போகிறதில்ல, யாரும் யாரையும் என்ன செய்கிறதில்ல, மதிக்கிறதில்ல. இதுதான் சர்ச். இதுக்காகப்பா ஒருத்தர் உயிர் கொடுத்தாரு, இதுக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தினாரு, இதுக்காகவா சபையாக கூட்டப்பட்டீங்க. நீங்கள் இணைஞ்சு அன்பை வளர்த்துப்பீங்கன்னு கூப்பிட்டா வம்பை வளர்த்து வச்சுருக்கிறீங்க. நீங்கள் யாருமே தேவன் உங்களை எதற்காக கூப்பிட்டாருங்கிறதே மறந்துட்டீங்க. இப்போது ஒவ்வொருத்தரும் யார் பெரியவன்னு பார்க்க விரும்புகிறீங்க. நான் என்ன செய்வேன் இந்த சபைக்கு வந்தால் எனக்கு எந்த இடம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க. இந்த சபை பிரிந்து கிடக்கிறது. இது கிறிஸ்துவின் சபையாக இருக்க வேண்டியது. தேவனுடைய சபை என்று அழைக்கப்படுவதற்கு பதில் நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள் என்றும், நாங்கள் அப்போலோவை சேர்ந்தவர்கள் என்றும், நாங்கள் கேபாவை சேர்ந்தவர்கள் என்றும், நாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்றும் பிரிந்திருக்கிறீர்கள். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? எப்படி இதெல்லாம் வந்துச்சு உங்களுக்குள்ள? இந்த கேள்வியோடு தான் இந்த நிருபம் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த நிருபத்தை துவங்கி அவர் ஒரு காரியத்தை அட்ரஸ் பண்ண வர்றார். என்னது? இந்த சபையில் பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்டடாக கர்த்தருக்காக சிறப்பான காரியங்களை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. என்ன யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளாக அங்கே கொஞ்சம் பேர் இருந்தாங்க. கவனிங்க, அங்கே இருந்தாங்கன்னா நம்ம சர்ச்சில் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களான்னு கேட்காதீங்க. அன்றைக்கு இருந்த காலகட்டத்திற்கு அது அவசியம். ஏன்னா வேதாகமும் அவங்க கையில் முழுமையாக கொடுக்கப்படலை இன்னும். இரண்டாவது, அங்கே அற்புதங்களை செய்யக்கூடியவங்க இருந்தாங்க. மூன்றாவது, சபைக்கு போதிப்பதற்கு வரம் பெற்றவர்கள் இருந்தாங்க. வேற்று மொழிகளை போய் ப்ராப்பராக கற்றுக்காம அவங்க அட் அ டைம் நினச்சா திடீர்னு பார்த்தா முழுமையாக ஒரு தெலுங்கில் பேசக்கூடியவராக மாறி இருந்தாங்க. எபிரேய மொழியில் பேசினாங்க, கிரேக்க மொழியில் பேசினாங்க, லத்தீன் மொழியில் பேசினாங்க, அரபிக் மொழியில் பேசினாங்க. டேலண்டடான பீப்புள் அங்கே இருந்தாங்க. ஆனால்
ஒன் திங் தட் வாஸ் மிஸ்ஸிங். ஒரு விஷயம் அந்த சபையில் டோட்டலாக இல்லாத போனது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அன்புங்கிறது இல்லை. நல்லா கவனிங்க. உயர் ரக எப்படிப்பட்ட மக்கள்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு லிஸ்ட்டை நம்ம பின்னால் பார்க்கலாம். பட் அவர்களுடைய வாழ்க்கையில் வரங்களை குறித்து மிக பெருமை பாராட்டக்கூடியவர்கள் இருந்தாங்க. ஒரு சிலர் திறமையானவர்கள் இருந்தாங்க, ஒரு சிலர் கொடுக்கிறவங்க இருந்தாங்க. அவங்க சபைக்காக நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஈவன் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறவங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க இழந்துட்டாங்க. அது எந்த விஷயம்? அன்பு. பவுல் அவர்கள் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். கவனிச்சு பாருங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், கவனிச்சு பாருங்க, முதல் ஆஸ்பெக்ட் என்ன சொல்றாரு? மனுஷங்களுடைய பாஷை. யாராவது மல்டி டேலண்டட் பர்சன், ஒரு 5-6 லாங்குவேஜ் பேசுகிறவங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் நம்ம சுற்றிங்க இந்த இப்போ கவனிச்சு பண்ண சின்னாரில் பார்த்தீங்கன்னா கே பையாங்கிறான். என்ன யார் வந்துட்டு வைப்பாங்க? கொஞ்சம் ஹிந்திக்காரங்க இருக்கிறாங்க. இந்த கடையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஏக்ஸோ பையா அப்படின்னாரு. நான் போய் நிற்கிறாங்க. அவர் நம்ம ஊர் சாதாரண கருணாகரன் கே பையாங்கிறார் அந்த கடையில். நேற்று வரைக்கும் உனக்கு தமிழை தாண்டி எதுவுமே இப்போ ஹிந்தி கற்றுக்குறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு ஆங்கிலேயர் வந்தார்னு வச்சுங்களேன், நம்மளாம் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், தெருவில் பார்த்தீங்கன்னா தெரியும். வெள்ளைக்காரங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு எங்கேருந்தான் இங்கிலீஷ் ஊற்றிட்டு வரும்னு தெரியாது. வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு. ஓகே, அவங்கள கேட்குறதுக்கு என்ன தெரியும்? நமக்கு அவ்வளோதானே தெரியும். ஸோ இப்போ அவர் அங்கே நின்று வாழ் கோழிங்க அப்படின்னாருன்னா அது வேறு யார்கிட்ட கோழி இல்லை அப்படின்றோம் நம்ம. சரியா? அவ்வளோதான் நமக்கு இங்கிலீஷ் தெரியும். சரி, இது எல்லாம் கவனிச்சு பாருங்கள். திடீர்னு நீங்கள் எல்லாருமே டாக்டர் எஃப்யூ வந்திருந்தாங்க, சரளமாக அவங்கள மாதிரி இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் எ கிஃப்ட். அது ஒரு பெரிய கிஃப்ட். திடீர்னு சீன மொழியில் பேசுனீங்க. நானும் சைமன் பாஸ்டரும் போய் ஷேர் பண்ணும்பொழுது நான் இங்கிலீஷில் பேசினேன். அவர் திடீர்னு சீன மொழியில் அவங்கள க்ரீட் பண்ணார். அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம மொழியில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டான் இப்போது? ஆமாம், இப்போ ஒன்று வேணாம், சார்லி தான் பாஸ்டர் நின்று நீங்களாம் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன்னா எப்படி இருக்கும்? அவ்வளோதான். பாஸ்டர் ஸ்டீஃபன் பாஸ்டர் முதல்ல ஓரம் கட்டுங்க, நீங்கள் நில்லுங்க, எங்களுக்கு அவர் போதும் அப்படின்றோம். அப்படி தானே? சரி, யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு திறமை ஒருத்தர் பெற்றவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க. பல மொழியை டக்குன்னு பேச முடியும். என்ன திடீர்னு இப்போ நான் சீன மொழியில் பிரசங்கம் பண்ண எனக்கு டேலண்ட் இருக்குது, இல்லை ஃப்ரெஞ்சு மொழியில் பண்ணுறேன், இல்லை நான் வேறு ஏதோ லத்தீன் மொழியில் பண்ணுறேன், பெரிய டேலண்ட். நான் அவ்வளவு டேலண்ட்டை சபையில் வச்சுருக்கிறேன். இங்கே கர்நாடகாவுக்கு போய் கன்னடாவில் பேசுவேன், ஆந்திராவுக்கு போய் தெலுங்கில் பேசுவேன், கேரளாவுக்கு போய் மலையாளத்தில் பேசுவேன். பயங்கர டேலண்ட் எனக்கு இருக்குது. அன்பு இல்லைன்னா நான் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அது எதனா பிரயோஜனமானு கேட்டால், நீ எவ்வளவு டேலண்டடான பர்சனாக இருந்தாலும் உனக்குள்ள அன்பு இல்லைன்னா நீ வேஸ்ட். அடுத்தது சொல்கிறார், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும். தீர்க்க தரிசிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய தேர் பிளஸட் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசிகளுக்கு மட்டும்தான் தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு. யோசித்து பாருங்களேன். இப்போ எனக்கு நான் அவ்வளோ பெரிய வரம் பெற்றனாக இருந்து அடுத்து யார் நம்ம பிரதமர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு எப்படி இருக்கும்? ரிசல்ட்டு தேவன் என்கிட்ட காமிச்சிட்டார், நான் சொல்கிறது அப்படியே நடக்க போகுது அப்படின்னா நான் யாராக இருப்பேன்? விசுவாசம் சர்ச்சு இப்படி இருக்காது, நான் இப்படி இருக்க மாட்டேன். அப்புறம் நீங்கள்
நித்யானந்தாவை கூட பார்த்துடலாம், என்ன பண்ண முடியாது, அப்புறம் பார்க்க முடியாது. அந்த லெவலுக்கு நான் என்ன செய்வேன், ஒரு பெரிய ஆளாக இருப்பேன். அப்படிப்பட்டவனா எனக்கு எல்லா அறிவு கிடைச்சோம், ரகசியம்லாம் தெரிஞ்சோம், அன்பு எனக்கு இல்லைன்னா நான் வேஸ்ட். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, மலைகளை பேர்க்கத்தக்கதாக விசுவாசம் உள்ளவனாயிருந்து, அதுவும் என்ன விசுவாசம், சகல விசுவாசமும். விசுவாச ஓகே, சகல விசுவாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது மலைகளை பெயர்க்கத்தக்கதாக என் விசுவாசத்தில் என்னை அசைச்சிக்கவே முடியாது. என் விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, என்னை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. நான் கர்த்தர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இந்த உலகத்தில் என்னை கனெக்ட் பண்ணி பார்த்தா நான் அவ்வளவு ஃபெய்த் என்கிட்ட இருக்குது. பட் ஸ்டில் என்கிட்ட அன்பு இல்லை. இதை விட இன்னும் முக்கியமானது ஒன்று ஆட் பண்ணுறார். என்ன ஆட் பண்ணுறார் பாருங்கள், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும். என்ன சொல்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போராடின எல்லாத்தையும் வரிசையாக சொல்லிட்டார். ஒருத்தன் வந்து கேட்குறான், ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஓகே, நியாயப்பிரமாணத்தை சிறு வயது முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கடைபிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குது. என்ன குறை? நீ என்ன செய்ய, போயிட்டு உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ போய் கொடுத்துரு. ஒருவேளை நீ அப்படி கொடுத்தா கூட சரி, அப்போ நான் கொடுக்குறேன்னா தான தர்மம் பண்ணுறேன், நான் எவ்வளோ அன்பானவன் அப்படி தான் நம்ம யோசிப்போம். கொடுக்குறவங்கள பார்த்தா அன்பால் தான் கொடுக்குறாங்க, அன்பால் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் போயிட்டு பாருங்கள், சேரிட்டியில் கொடுக்குறவங்க எல்லாருமே, சேரிட்டபிளில் கொடுக்குறவங்க எல்லாருமே தர்மம் பண்ணால் அது எனக்கு ரிட்டன் வரும். தர்மம் பண்ணுறதை வந்து நான் இன்கம் டேக்ஸில் கட்டுறதுக்கு பதில் நான் எங்கே கொடுத்துருவேன், சேரிட்டிக்கிட்ட கொடுப்பேன். ஒரு அநாத ஆசிரமம் இருக்குதுன்னா நிறைய பேர் இப்போ அதை வந்து அவங்க அதை ஹேண்டில் பண்ண விரும்புகிறாங்க. எப்படின்னா, நான் என் பங்கை நான் என்ன செய்வேன், நானே கொடுத்துருவேன். நீங்கள் நிறைய நினைக்கிறீங்களா, நீங்கள் கொடுக்கறதுனால அன்பானவங்கன்னு? நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்தாலும், அன்னதானம் பண்ணியிருந்தாலும் சரி, உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா, இன்னொரு ஃபைலனாலும் இன்னொரு வார்த்தை, என் சரீரத்தை அப்படின்னா என்ன, மாற்றியாட். குறிப்பாக சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவுக்காக என் தலை வெட்டினா கூட நான் விட்டு கொடுத்துருவேன். உயிரோடு என்னை எரிக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், விசுவாசமாக இருக்கிறேன். நான் என் உடம்பை சுட்டரிக்கிறதுக்கு கூட நான் ஒப்பு கொடுத்து நிற்பேன். அன்பு எனக்கு இல்லைன்னு சொன்னான். இப்போ அந்த வசனத்தை படிக்கலாமா? 1லேருந்து படிச்சுட்டு வருவோம்.
நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம். இப்போ யாரை வச்சு சொன்னார் இதை? நான் அப்படின்னு யார் சொல்கிறது? பவுல் சொல்கிறார். பவுல் சொல்கிறாரு, உங்கள் எல்லார காட்டிலும் அதிக பாஷையில் நான் பேசுகிறேன். உங்கள் எல்லார விட எனக்கு நிறைய கிஃப்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா செய்கிறீங்க? சபைக்கு வரும்பொழுதே உங்கள் ஐடியாலஜி எல்லாம் சுய அன்பு மட்டும்தான். உங்களை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு அக்கறை. நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒருத்தன் சொல்கிறான், என்னை மட்டும் என் காலாவே வச்சுருக்கிறீங்க, நான் கையாக தான் இருப்பேன். இன்னொருத்தன் சொல்கிறான், அது எப்படி அவனுக்கு மட்டும் குணமாக்கம் வர இருக்குது, நான் கூட தான் வியாக்கியானம் பண்ணுறேன், என்ன மதிக்க மாட்டாங்களா? ஹலோ, ஒருத்தங்க அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் சொல்கிறான் போட்டி பொறாமை. ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க நான் தான் பெரிய ஆள், நான் தான் இந்த சபைக்கு பெரிய ஆள், நான் இப்படி இருக்கிறேன், என்னால் தான் காரியம் ஆகுது, நான் கொடுத்ததுனால தான் சபை கட்டப்பட்டிருக்குது, நான் செஞ்சதுனால தான் இன்றைக்கி சபையே இருக்குது, எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால தான் பவுல் எழுத வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ 12வது அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். இப்படி இருக்க அதிக முக்கியமான வரங்களை இன்னும் அதிக மேன்மையான வழியும் என்ன எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க? ஒருத்தன் சொல்கிறான், அவங்க மட்டும்தான் அப்போஸ்தலரா, நானும் அப்போஸ்தலன் தான். அவங்க மட்டும் தான் தீர்க்கதரிசியா, நானும் தான் தீர்க்கதரிசி. நானும் அற்புதம் செய்ய முடியும், நானும் குணமாக்கும் வரத்தை பெற்றவனாக இருக்க முடியும். எல்லாரும் இந்த வரங்களில் எவ்வளோ டிஸ்பியூட்டு, எவ்வளோ வாக்குவாதம், எவ்வளோ பொறாமை. அப்போ அவர் சொன்னார், வரத்திலேயே கிஃப்டிலேயே மேன்மையான ஒரு கிஃப்ட்டு, எல்லா கிஃப்டோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்னு ஒன்று இருக்குது, த கிஃப்ட் ஆஃப் லவ். இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலே பெருசு ஒன்றுது. இப்போது உலகத்தில் எதெல்லாம் இருக்குது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இவைகளில் ஆமாம் மனப்பாடமெல்லாம் படிச்சுருந்தானே நம்ம என்னைக்காவது எல்லாத்த விட அன்பு தாங்க பெருசு அப்படின்னு நம்ம விட்டு கொடுத்துட்டோமா? இந்த பூமியில் நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த சர்ச்சில் பாஸ்டரோட இடத்துல நான் இருப்பேன், மூப்பனோட இடத்துல இருப்பேன், நான் பெரிய பொறுப்பில் இருப்பேன். ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா, இது எந்த பொசிஷனை விட அன்பான ஒரு இருதயம் உங்ககிட்ட இருக்குது. உங்களை விட கிஃப்டட் பர்சன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா பொறுப்பு ஏற்றுக்கிறதுனால, பொறுப்பாக இருக்கிறதுனால நம்ம பெரிய ஆட்கள்? உங்களுக்கு இன்னும் தெரியலிங்க. சபையில் நான் என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டேன்? ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு இந்த ஷேரிங்கே கொடுக்க மாட்டேங்கிறார் பாஸ்டர், மைக்கை என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறார், பாடுறதுல என்ன கொண்டாந்து நிறுத்த மாட்டேங்கிறாரு, இந்த கீபோர்டை எப்போ பாரு இந்த வின்சன் மட்டும்தான் வாசிக்கிறார், என்னை விட்டால் நான் என்ன பண்ணுவேன்? சும்மா அப்படியே வாசித்தனா ஆடிடுவாங்க எல்லாரும், என்னை எங்கே விடுறாரா? என்னைக்காவது அன்புல எல்லாரை விட நான் சிறந்தவன்னு நான் வாழ்ந்து காமிச்சுக்கிறேன்னா? உங்களுக்கு தெரியுங்களா? அன்பாக இருக்கிறோம் நம்மளை ஏமாற்றிக்கிறோம். ஆனால் அன்பை பற்றின டிஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் பாருங்களேன். 7 காரியம் செய்யும், 7 காரியம் செய்யாது. அன்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 7 காரியத்தை நீங்கள் செய்வீங்க, 7 காரியத்தை செய்ய மாட்டீங்க. லிஸ்ட் பண்ணலாமா? இப்போது 1, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு நீடிய சாந்தம்னா
நான் உண்மையாகவே வள்ளிக்காக நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி வந்து வள்ளி ஷேர் பண்ணுறப்போ பாஸ்டர் 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 100 வாட்டி பாஸ்டர் சொல்லிடுச்சு. சரி, பாஸ்டர் இல்லைங்க, யார் கற்றுக் கொடுத்துருக்குறா? நான் இந்த மைக்கு தாங்க என்கிட்ட பேசுன்னு சொன்னால் எப்படி அர்த்தம்? ஸ்பீக்கர் அவங்ககிட்ட பேசினுக்குது, நான் வெறும் என்னது உங்களுக்கு ஸ்பீக்கர், அவ்வளோதான். ஏற்கனவே ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறார். சும்மா வள்ளி சண்டை போட்டால் நான் வள்ளியா கல்லியான்னு பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு சுபாவம். இப்போ அப்படியே சாந்தமாக வர்ற இடமும் தெரியல, வள்ளி சாந்தியாக மாறிடுச்சு. நீடிய சாந்தம். என் முகத்தில் எந்த நேரமும் அப்படியே மிளகாத்தூள் கொட்டினா எப்படி இருக்கும், அப்படி நான் சர்ச்சில் இருக்கிறேன். என் முகத்தில் சாந்தம் எங்கேயாவது இருக்குதா, அமைதி இருக்குதா? எந்த காலமும் கடு 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 கடுன்னு இருக்கும். இந்த கண்ட்ராக்டருங்களை பார்த்துருக்கீங்களா? ஏறினதுலேருந்து நம்மளை உள்ளப்பா உக்கா அவன் எந்த நேரமும் கடுகடுன்னு இருப்பான். அது காலைல 4:30 மணிக்குங்க. சில்லற காண மாட்டியா, வந்துட்டு பாரு. ஏடா எந்திரிக்கும் போது அப்படி தான் எந்திரிப்பியா? கொஞ்சமாக அது என்ன பண்ணேன், அட ஒரு வேளை மத்தியானம் வெயிலில் சூடு ஏறி போய் நீ பேசினா பரவாயில்ல. 4:30 மணிக்கு அவனுக்கு சபையில் வரும்போதே பார்க்கும்போதே மற்றவங்கள பார்க்கும்போதே கடு 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 கடுன்னு. அப்போ என்ன இல்லை உங்கள்கிட்ட உன் முகத்தில் ஒரு சாந்தம் இல்லைன்னு சொன்னான். ஒரு விஷயம் நடக்குது, ரியாக்ட் பண்ணுறதுக்கு நான் பொறுமை காக்கல. அன்பு இருந்தால் தாங்க பொறுமை காக்க போகிறோம். என்கிட்ட என்ன இல்லை, அப்போது அன்பு இல்லை, சாந்தம் இல்லை என்கிட்ட. நான் நீடித்து பொறுமையாக இருக்கிறதில்ல. நாங்கள் இருக்கிறோம் பாஸ்டர் 4 நாளைக்கு, 4ஆவது நாள் இருந்த 4 நாளைக்கும் சேர்த்து வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரே நிமிஷத்தில் காட்டிடுவோம். பொறுமையாக தான் இருப்போம், சாந்தமாக இருப்போம். ஆனால் எங்கள் லெவல் அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் தாண்டிச்சுன்னா எங்கள் முகத்திலேருந்து வரக்கூடிய ரியாக்ஷனை பார்த்தாவே 40 நாளைக்கு அவங்க உபவாசம் இருக்கணும். சரியா? அந்த மாதிரி தான் எங்கள் முகம் இருக்கும். ரைட்டா? ஸோ உண்மையாகவே நான் என்ன செய்கிறேன், சபைக்கு வந்து அன்பை வளர்த்துக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன், சாந்தத்தில் வளரணும். என்கிட்ட அன்பு இருக்கா, சாந்தம் இருக்கணும். அடுத்தது தயவு. அன்பு இருந்துச்சுன்னா நான் தயவாக இருப்பேன். இந்த சபைக்குள்ளே என்னுடைய தயவு எப்படிப்பட்டதாக இருக்குது, நான் எப்படி கன்சர்னாக இருக்கிறேன் ஒருத்தவங்க மேலே, எவ்வளோ இரக்கமாக நான் இருக்கிறேன். வரும்பொழுதெல்லாம் நான் எதிர்பார்க்குறவனாக இருந்தால், உண்மையுமே சொல்கிறேன், அன்பு எதிர்பார்க்கும் அப்படின்னு எதனா ஒன்று பைபிளை நீங்கள் படித்து சொல்லுங்கள் என்கிட்ட. அன்பு வாங்குவதற்கு காத்து கொண்டிருக்கும். அன்பு இந்த உலகத்தில் எல்லாரிடத்திலும் எதிர்பார்த்து உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு எதனா வசனம் இருக்கா? இல்லை. அன்பு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீ தயவாக இருப்ப. இப்போ சொல்லுங்கள், நானே பிச்சைக்காரன், நான் எங்கே தயவு காட்டுறது? அன்பில் தான் நீ பிச்சைக்காரன். அன்பில் பிச்சைக்காரனாகிறதுனால தான் உங்கள்கிட்ட இல்லை, பொருள் இல்லை. கூழ் இருந்தால் கூட அன்பு இருந்தால் தயவாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அநேக வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். ஏழைகள் சாப்பிட்றப்போ அங்கே பக்கத்தில் யார் வந்தாலும் சரி, அவங்களுடைய ஃபஸ்ட்டு கேரக்டர் முதல்ல அவங்களுக்கு கொடுக்கணும். நான் ஏற்கனவே இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு பெரிய பணக்காரன் அவனுடைய மகனுக்கு திருமணம் செய்கிறார். இந்த திருமணத்திற்கு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஒரு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தார். ட்ரெஸ் எடுக்கும்போது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நாத்தனாருக்கு என்ன ரேட்டு, அடுத்தது அந்த பங்காளிங்களுக்கு என்ன ரேட்டு அப்படின்னு ஒரு ரேட்டு என்ன பண்ணுவோம், 10,000, 5,000, 2,000, 1000 அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக ஒரு 20 சேரீ எடுப்பாங்க. 200 ரூபாயில் சேரீ கொடுங்க அப்படின்னு. ஆமாம் தானே? இந்த பணக்கார ஐஸ்வர்யன் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு கடைசியாக 500 ரூபாயில் ஒரு சேலை எடுத்தான் தான் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரிக்கு. அந்த வேலைக்காரி எஜமானுடைய பையனுக்கு கல்யாணம், அவள் போய் அவள் அந்த ஒரு கிஃப்ட் வாங்க போயிருந்தான். இருக்கிறதுல என்னுடைய தகுதிக்கு எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்க முடியும்? யார் இதில் ஏழை? யோசித்து பாருங்களேன். நான் எவ்வளோ தயவாக இருப்பேன்.
என்கிட்ட என்ன தயவு இருக்குது? நான் இன்னொருத்தங்க மேலே எப்படி தயவாக இருப்பேன்? என்கிட்ட அன்பு இருந்துச்சுன்னா நான் எப்படி நடந்துப்பேன்? சரி, இது 2 மட்டும் இல்லை, 3வது அங்கே அப்படியே நிறுத்திடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எது செய்யக்கூடாதுன்னு இருக்குது. எது செய்யும்? ஃபஸ்ட்டு அன்பு நீடிய சாந்தமாக இருக்கும், 2 தயவாக இருக்கும், 3 சத்தியத்தில் சந்தோஷப்படும். அது 6வது வசனத்தில் இருக்குது. சத்தியம்னா என்ன? ட்ரூத். உண்மை இல்லை, ஃபேக்ட் இல்லை, ட்ரூத். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உடைய. அதே வார்த்தை தான் இங்கே. சத்தியத்தில் சந்தோஷப்படும், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும், சத்தியத்துக்கு துணை நிற்கும், பொய்க்கு போய் நிற்காது, அநியாயத்துக்கு போய் நிற்காது. சத்தியமா he will be there. அன்பு உண்மையாக இருக்கிறவன் சத்தியத்தோடு இருப்பான். சத்தியத்து தான் அவனுக்கு ஆட்கள்லாம் முக்கியம் கிடையாது, அவனுக்கு அவங்கெல்லாம் கிடையாது, சத்தியம்தான். நான் யாருக்கும் பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டேன், சத்தியத்துக்காக இருப்பேன். அன்பு இருக்கிறவன் நீடிய சாந்தமாக இருப்பான், தயவாக இருப்பான், சத்தியத்தில் இப்போது சந்தோஷப்படுவான். 3 ஆச்சுங்களா? 4வது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். 5 சகலத்தையும் நம்பும். 6 சகலத்தையும் சகிக்கும். இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் மத்தியானம் 3 மணி ஆகிடும். சரிங்களா? இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. சகலத்தையும் நான் தாங்கிறேன்னா, சகலத்தையும் சகிக்கிறேன்னா, சகலத்தையும் நம்புவேனா, சகலத்தையும் நான் விசுவாசிப்பேனா, அன்பு எனக்கு இருந்துச்சுன்னா நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுவேன். ஒரு நாளும் அதை குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்லுங்களேன், எனக்கு இந்த சர்ச்சு மேலே அன்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். விசுவாசம் சர்ச்சை நான் நேசிக்கிறேன், நீடிய சாந்தத்தோடு இருக்கிறேன்னா, தயவோடு இருக்கிறேன்னா, சத்தியத்தை நேசிக்கிறேன்னா, சகலத்தையும் நான் தாங்கிறேன்னா, சகலத்தையும் நான் நம்புறேன்னா, சகலத்தையும் நான் விசுவாசிக்கிறேன்னா, சகலத்தையும் நான் சகிக்கிறேன்னா, நீங்கள் சொல்லுங்கண்ணே, நான் அன்பில் வளர்ந்துட்டேன், என்கிட்ட அன்பு இருக்குது. அப்படி ஒரு நபரை தான் தேவன் தேடிக்கிட்டு இருக்கிறார். நான் இந்த சபைக்கு எதையும் நான் சகிச்சுக்குவேன், எதையும் நான் பொறுத்துப்பேன், எதையும் நான் ஏற்றுப்பேன். எதுக்காக? அன்புக்காக. நான் குறை சொல்ல மாட்டேன். என்ன பண்ணது பாருங்கள், என்னெல்லாம் பண்ணது? 7 காரியம். அடுத்தது எதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது? முதல் காரியம், அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அது பொறாமப்படாது. அன்பு தன்னை புகழாது. இது 2த்தையும் மட்டும் கொஞ்சம் நல்ல கவனமாக பார்ப்போம். 1, என் மேலே ரொம்ப அன்பான இருக்கிறதுக்கு பேர் அன்பு இல்லை. இன்னொருத்த மேலே அன்பு இல்லாமல் இருக்கிறது, அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். நான் பொறாமப்படுறேன், இன்னொருத்தரை பார்த்து என்னால் ஏற்றுக்க முடியல, இன்னொருத்தரை சகிக்க முடியல, இன்னொருத்தர் வளர்ச்சி எனக்கு பிடிக்கல, இன்னொருத்தர் செய்கிறது எனக்கு பிடிக்கல. நான் யார் தெரியுமா? அன்புனா என்ன கிலோன்னு கேட்குறாள் நான். அன்புக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்க அன்பு நான் வளர்த்துட்டேன், அன்பு என்கிட்ட இருக்குது. உங்களுக்குள்ளே ஒரு பொறாமை வரும். உங்களுக்குள்ளே எப்போ பாரு நீங்கள் பெரிய இடத்துல இருக்கணும், நீங்கள் தான் புகழப்படணும், நீங்கள் தான். நிறைய பேர் பாருங்கள், கல்யாணம்னா அவர் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், சாவு கூடாந்து அவர் தான் பொணமாக இருக்கணும். ஏன்? 2 இடத்துல மாலை யாருக்கு இடத்துல தான் இருக்கும்? ஆமாம் தானே? சாவு வீடாக இருந்தால் நான் யாராக இருக்கணும்? பொணமாக இருக்கணும். ஏன்னா மாலைலாம் அவர் கழுத்தில் தான் விழும். கல்யாணம் வந்தால் யாருக்கு கழுத்தில் மாலை? ஆமாம், நான் எல்லா இடத்துலையும் புகழப்படணும். தற்புகழ்ச்சியை தேடினுக்கிற ஆட்கள் அன்புக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அன்பு தன்னை புகழாது. அடுத்தது, இருமாப்பாயிராது. இந்த இருமாப்பு நீங்கள் பார்த்து நல்லா யோசித்து பாருங்களேன். என்ன பண்ணாலும் அசையாத, தன் நிலையிலேயே மாறாமல் இருக்கிற ஒரு நபர். எவ்வளவு சொன்னாலும் சரி, நான் பிடிச்ச முயலுக்கு 9 கால், எதன் 3 கால்? ஆமாம் தானே? வெறும் 3 கால் 3 கால்னு சொல்லியிருந்தா எப்படி அர்த்தம்? இப்போலாம் நிறைய வரைஞ்சிட்டோம்.
நிறைய சேர்த்துட்டோம். ஆமாம், நான் பார்த்த முயல் 9 காலில் ஓடிச்சு. அவங்கள என்னைக்காவது திருத்த முடியுமா? அவங்க இருமாப்பு. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். அவங்க ஒரு நாளும் இறங்கி வரமாட்டாங்க. அவங்க தேர் ரைட் இன் தேர் சைட். அவங்க பார்வைக்கு அவங்க சரி, அவங்க நீதிமான், வேறு எதுவும் இல்லை. ரொம்ப முக்கியமானது, அயோக்கியமானதை செய்யாது, யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள்னு பவுல் சொன்னார். என்னது யோக்கியமானவைகள்? எல்லாருக்கும் முன்பதாக யோக்கியமானவைகளை செய்யுங்க. இங்கே அயோக்கியமானதை செய்யாது. யோசித்து பார்த்துங்க. இது அயோக்கியன்னு எனக்கு தெரியும், இது என்னுடைய தகுதிக்கு ஏற்றதில்லை. நான் சொல்லட்டுமா? இங்கே இருக்கிறவங்க இப்போ திடீர்னு நம்ம லேடிஸ் எல்லாருமே இன்றைக்கி ஆராதனைக்கு நைட்டி ஷால் போட்டு வந்து உட்காந்துருக்குறாங்க. அது யோக்கியமாக இருக்குமா? அதுக்கு பேர் தான், ஒருவேளை நான் அந்த மாதிரி இருக்கிறேன்னா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு தான் அயோக்கியம். யோக்கியத்துக்கு எதிர்ப்பதம். நம்ம எல்லாரும் ஷார்ட்ஸு டிஷர்ட் போட்டுட்டு வந்து ஆராதனையில் உட்காந்துருக்குறோம். எது எனக்கு எது என்னுடைய தகுதிக்கு சரியானது? என் தகுதிக்கு மீறின வித்தியாசமான காரியங்கள். இப்போ நான் வந்து ஸ்பைக் வச்சுன்னு வந்து நிற்கிறேன், சரியா? அப்படி யோசித்து பாருங்களேன். இல்லைன்னா இப்போ நம்ம பசங்களாம் கொடை வச்சு வெட்டுறாங்க, பார்த்துருக்கீங்களா? இங்கெல்லாம் முடி கிடையாது. இந்த முடி என்ன பண்ணுதுங்க? அவங்களுக்கு புதுசாக கொடைலாம் வாங்க தேவையில்லை. நம்ம பசங்க வெளியில் போகிறாங்கன்னா தைரியமாக நீங்கள் அனுப்பலாம் மழை நேரத்தில். ஏன்னா என்ன செய்யுது மழை? ஆமாம், அவங்க வச்சுக்கிற கொடையை அவன் சட்டை வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன். நான் வந்து இந்த பிள்ளைங்க சட்டை போட்டுனேன், சரியா? சட்டை இப்படி வெட்டினேன், அப்படி வந்து நின்று கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன்னா யோக்கியமாக இருக்குமா? அன்பு என்கிட்ட இருக்குதுன்னா அயோக்கியத்தை நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். அது என் குடும்பத்திற்கு அழகல்ல. அது என்னுடைய என்னை மீட்டிருக்கிறார்ல, அதுக்கு தகுதி இல்லை. நான் யோக்கியமாக நடக்க பார்ப்பேன். என்கிட்ட இருக்கிற அன்பு. கடைசியா அநியாயத்தில் என்ன பண்ணாதே, மன்னிக்கணும், அதாவது அயோக்கியமானது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது. 7 காரியங்கள். நான் அநியாயத்தில் சந்தோஷப்பட மாட்டேன், தீங்கு நினைக்க மாட்டேன். இந்த 7 காரியங்கள் என்கிட்ட இருக்காது. ஸோ நீங்கள் யோசித்து பாருங்கள், எதெல்லாம் அன்பு இருந்தால் இருக்கும், எதெல்லாம் அன்பு இருந்தால் இருக்காது. நீங்கள் சபைக்கு வந்திருக்கிறீங்க, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட நான் தீங்கு நினைக்க மாட்டேன், நான் அநியாயத்தில் சந்தோஷப்பட மாட்டேன், நான் இன்னொருத்தர் மேலே பொறாமப்பட மாட்டேன். ஒரு சபைக்குள்ளே வந்தால் இப்படி தான் இருக்கணும். ஒரு சபையில் இருக்கும் பொழுது நான் இன்னொரு சகோதரனோடு எப்படி இருப்பேன், எப்படி இருக்க மாட்டேன். நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருந்தால் அதனாலே என்னுடைய சீஷர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன தெரியுமா செய்கிறீங்க? உண்மையாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிறீங்க, ஒருத்தர் ஏமாத்துறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பின்னால் போய் பேசுகிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக கோல் மூட்டி விடுறீங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இவர் என்ன சொன்னார் தெரியுமா, சகோதரருக்கு விரோதமாக புறம் பேச ஆரம்பிக்கிறீங்க. அது தீங்கு விளைவிக்கும்னு தெரிஞ்சு தீங்கு விளைவிக்கிறீங்க. ஒருத்தர் அது இழுக்குப்படுத்தும், ஒருத்தர் அசிங்கப்படுத்தும், இவங்க பகிரங்கப்படுத்தி பார்க்குறோம். அன்பினால எல்லாவற்றையும் செய்வதற்கு பதில் எல்லாவற்றையும் பாவத்தினால செய்ய பார்க்குறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எதிரில் நிற்கிறார். நான் அன்புனால தான் இந்த சபையை கட்டினேன். நீங்கள் பாவிகளாக இருக்கையில் உங்கள் மீது வைத்த அன்புக்காக நான் என் உயிரை கொடுத்தேன். உங்களை நான் சகித்தேன், உங்களை நான் ஏற்றுக்கிட்டேன். நீடிய சாந்தமாக தயவாக உங்கள் மேலே இருக்கிற பட்சத்தினால நீங்கள் எல்லாரும் என்னை போல் மாறணும்னு கூப்பிட்டேன். ஆனால் வந்து என்ன தெரியுமா செஞ்சிட்டீங்க? உங்கள் சுயத்தினால, உங்கள் சுய விருப்பத்தினால, உங்கள் செல்ஃப் லவ்னால இந்த சபையை சுக்குநூறாக உடச்சிட்டு உட்காந்துருக்குறீங்க. நான் சேர்த்து கட்ட பார்க்குறேன்,
ஆனால் இங்கே ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு உண்டாகும். அந்த குறைபாட்டை அப்படியே தூக்கி தூர வச்சுட்டு அன்பினால் ஒரு வீட்டை கட்டுவீங்கன்னு பார்த்தா பின்னால் போய் பேசுறதுன்னா, அங்கே பேசுறதுன்னா, இங்கே பேசுறதுன்னா, குரூப்பாக பேசுறதுன்னா, எப்படியெல்லாம் உடைக்க முடியுமோ அப்படிலாம் உடைக்கிறோம். எப்படியெல்லாம் விரோதத்தை வளர்க்க முடியுமோ, எப்படியெல்லாம் கசப்பை வளர்க்க முடியுமோ, எப்படியெல்லாம் வைராக்கியத்தை வளர்க்க முடியுமோ வளர்க்குறோம். என்ன உங்களுக்கு வேணும்? அன்பை நான் ஊற்றி இருக்கிறேன், அன்பினால் அஸ்திபாரம் போட்டிருக்கிறேன், அன்பினால் இந்த சபையை நடத்த பார்க்குறேன். ஆனால் நீங்கள் அன்பில் அந்த கிஃப்ட் எனக்கு வேணும், நான் அன்பாக இருக்கணும்னு வர்றதுக்கு பதில் அன்பை விட்டுட்டு மீது எல்லாத்தையும் தேடுறீங்க. உங்கள் புகழை தேடுறீங்க, உங்கள் இருமாப்பை தேடுறீங்க, உங்கள் வைராக்கியத்தை தேடுறீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அது சபை கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, தீர்க்க தரிசனம் கூட ஒரு நாள் ஓய்ந்து போகும், அந்நிய பாஷை ஒரு நாள் ஒழிஞ்சிடும். ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு எவர்லாஸ்டிங், கடைசி வரைக்கும். 1 கொரிந்தியர் 13 புரிதா பாருங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க தீர்க்க தரிசனம் வேணும், அந்நிய பாஷை வேணும், இதே அது முடிஞ்சிருண்டா, அது தேவை முடிஞ்சிடும் போயிடும். அன்பு தான் எவர்லாஸ்டிங். ஒவ்வொரு சபைக்கும் ரொம்ப முக்கியம் அன்பு. நீங்கள் அன்பை சம்பாதிக்க வாங்க, அன்பில் கட்ட வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க, ஒருத்தரை ஏற்றுக்குங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஏதாவது செய்யுங்க. அன்புங்கிறது தான் சபை. என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரியுமா? பெத்தனி சபை போல் அன்பு காட்டினவங்க பார்க்க முடியாது. ஹவு மச் தே லவ், யூ நோ. எவ்வளோ நேசிச்சாங்க தெரியுங்களா? 35 வருஷம் 35 வருஷம் கணக்கு பண்ணிங்கன்னா கோடிக்கணக்கான ரூபா 5 சபைக்கும். சென்னைக்கு போயிருந்தேன். போய் ஒரு ஹோட்டலில் தங்கணும், எக்மோரில் போய் தங்கிறதுக்காக நான் போயிருந்தேன். போய் ஹோட்டல் தேடினேங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க, போய் ஒரு ஹோட்டலில் நுழைஞ்சி ரூம் இருக்குதா எவ்வளோன்னு கேட்டேன். சார் 2999 அப்படின்னாரு. என்னது, எங்கள் ஊரில் ஒரு மாதத்துக்கு வாடகை எவ்வளோ தான்? 3000டா, என்னடா சொல்கிறீங்க? அப்புறம் 2-3 இடத்துக்கு போனேன். கடைசியாக ஒரு ஹோட்டலில் சொன்னாங்க இதுக்கு இங்கே 600 ரூபாய் அப்படின்னு. சூப்பர் ரைட் ஓகே அப்படி. ஹோட்டலில் போய் பார்க்கலன்னு 600 ரூபாய்க்கு போய் பார்த்தா அதுக்கு நான் என்ன பண்ணலாம், ரயில்வே பிளாட்ஃபார்ம்த்திலே படுத்திருக்கலாம். கடைசியாக தேடி பிடிச்சி ஒரு ஹோட்டலில் தங்கிட்டேன். அந்த ஹோட்டலில் தங்கி இருக்கும்போது யோசித்தேன், நான் சிங்கப்பூருக்கு போனால் தங்கிறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ண ஹோட்டல் எவ்வளோ தெரியுமா? ஒரு நாளைக்கு 6000 ரூபாய். இவனுக்கு ஏங்க அப்படி கொடுக்கணும் அப்படின்னு என்றைக்குமே அவங்க நினைக்கலையே. அன்பை தானே கொடுத்தாங்க. இனி நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அன்பு சகலத்தையும் கொடுத்துருக்கு, அன்பு சகலத்தையும் உருவாக்கியிருக்கு. அப்போ நான் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த அன்பை தானே கற்றுருக்கணும். நான் மற்ற போதகர்களோடு அன்பாக இருக்கிறேன்னா, அன்பினால் காரியத்தை செய்ய பார்க்குறேன்னா, இல்லை பொறாமைக்காக செய்ய பார்க்குறேன்னா, வைராக்கியத்துக்காக செய்ய பார்க்குறேன்னா, என்ன நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? நான் என்ன ஆராய்ச்சி பார்க்குறேன். நீங்கள் யோசித்து பாருங்களேன், இவ்வளோ நாள் இந்த சபைக்கு வந்திருக்கிறீங்க. கிறிஸ்துவின் அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தா, நான் பெரியாளா நீ பெரியாளா, நான் என்ன செய்வேன் நீ என்ன செய்வேன், அதுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லைங்க. அன்பு ஆழமாய் வளர்த்து தேவன் என்கிட்ட விரும்புகிற மேன்மையான கிஃப்டை நான் அவருக்காக பயன்படுத்த விரும்புகிறேன். விசுவாசத்தை விட பெருசு தெரியுமா? அன்பு. நம்பிக்கையை விட பெருசு தெரியுமா? அன்பு. அது என்கிட்ட வேணும். அந்த அன்பை என் இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். நான் என் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட் பாஸ்டர் சொல்கிறேன், ஒரு வேளை யார்கிட்டையும் சொல்கிற வார்த்தை, சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பிலும் மேலான அன்பு ஒன்றுமே இல்லை. நான் இந்த விசுவாசம் திருச்சபையில் என் உயிரை கொடுத்தா தான் உங்கள் உயிர் இருக்குன்னு சொன்னால், நான் ஃபுல்பீட்லேருந்து சொல்கிறேன், பெருமைக்காக சொல்லலை, தற்புகழ்ச்சிக்காக சொல்ல, உண்மையை பேசுகிறேன். ஐ வாண்ட் டு கிவ் யூ. நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அவ்வளவு பேர் அப்படி மாறுறதுக்காக தான் கர்த்தர் கூப்பிட்டு வச்சு பேசுகிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் கணவனை அப்படி முழுசாக நேசிப்பீங்களா? உங்கள் மனைவி அப்படி நேசிப்பீங்களா? உங்கள் பிள்ளைங்களை நேசிப்பீங்களா? உங்கள் பெற்றவங்களை நேசிப்பீங்களா? இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் எப்படி நேசிப்பீங்களா? நினச்சி பாருங்களேன். நீங்கள் அதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்களேன். நம்ம சபையை போல் ஒரு சபையை இந்த உலகம் பார்த்திருக்க முடியாதுன்ற லெவலுக்கு மாறணும்னா நம்முடைய சுயத்தை எல்லாம் தூக்கி போட்டு அன்பினால் நிரப்பப்படணும். அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கிறார். இது உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கலேன், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இது என்னை வளர்த்துக்கல, நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இது என்னால் என்கிட்ட வரவே வராது. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? இந்த அன்பு என்கிட்ட இல்லை. எல்லாருக்கிட்டேயும் ஒன்றை மட்டும் சொன்னார் பாருங்கள். ரொம்ப குறிப்பாக இந்த வசனத்தை மட்டும் பாருங்கள். 14வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 14:1. அன்பை நாடுங்கள். விரும்புறதுக்கும் நாடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஹலோ, விரும்புறதுக்கும் நாடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு வேணும்னு நினைக்கலாம் ஒரு சில விஷயங்கள், அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் தேவைதான். ஆனால் நான் அடைந்தே ஆக வேண்டிய ஒரு விஷயம் இது அன்பு. ஒரு சில நேரங்கள் அது எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, நான் விரும்புகிற விஷயம். ஆனால் நான் நாட வேண்டியது, தேட வேண்டியது, அடைய வேண்டியது அன்பு மட்டும். அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? இன்னையிலிருந்து ஒரு வார்த்தையை உங்கள் மண்டையில் எழுதி வச்சுருங்க. அன்பை நாடுங்கள். கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, நேசிக்கிறப்பா, இந்த அற்புதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கு தேடினும் அன்பு காணவில்லை. அன்பு குறைந்து விட்டது, அன்பு தணிந்து விட்டது. அன்பில்லாமல் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிற அளவுக்கு நாங்கள் கசப்புள்ளவர்களும் வைராக்கியம் உள்ளவர்களும் பேதங்கள் உள்ளவர்களும் பிரிவினை உள்ளவர்களுமாய் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுகிறோம். சபை கூடி வருவதிலும் எங்களிடத்தில் அன்பு இல்லை. எங்களை மன்னித்து எங்கள் பாவத்தை எங்களுக்கு உணர்த்தி அதை நீக்கி போடுவதற்கு நாங்கள் உம்மிடத்தில் கெஞ்சுவதற்கும் அதில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மாறுவதற்கும் எங்களுக்கு உதவி செய். வரக்கூடிய காலங்களில் அன்பை நாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய மகிமையான வார்த்தைகள் தொடர்ந்து எங்களை நடத்திட்டும் அப்பா. இந்த உலகத்தில் அன்புள்ளவர்கள் தேவை, உம்மை போல அன்புள்ளவர்கள் தேவை. அந்த தேவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நான் இனி இந்த உலகத்தில் அன்புள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லக்கூடியவர்களை நீர் எதிர்பார்க்கிறீர் என்று நாங்கள் அறிகிறோம். எங்களை முழுமையாய் தருகிறோம். அன்பில் எங்களை பூரணப்படுத்துங்கப்பா. எங்ககிட்ட இருக்கிற அன்பின் குறைவுகளை சரி பண்ணுங்கப்பா. நாங்கள் மாறட்டும், எங்கள் வாழ்க்கை மாறட்டும், சபை இணைக்கப்படட்டும். உம்முடைய மகிமைக்காய் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.